வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேவையான பொருள்: பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லியை கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினோன்னே பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. தக்காளி நல்லா மசிஞ்சோன்னா அரிசி வச்சு நாட்டுக்கோழி போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. இதுலேருந்து தண்ணி வரும். தண்ணிலாம் ட்ரை ஆனோன்னே தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி ஊற்றணும். 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், 2.5 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 உலக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வேகும். இப்போ அரிசி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணி சிக்கன் 3/4 வேக்காடு வெந்தால் போதும். தண்ணி கொதிச்சோன்னா ஊற வச்ச அரிசியை கழுவி போட்டு உப்பு, புளிப்பு, காரம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் டேஸ்டியான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி.